ஓகே, ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைனாலே கொழும்பு ஒரு பரபரப்பாயிரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், வேலை நாளை விட ஞாயிற்றுக்கிழமையில இந்த போய நாள்ல விடுமுறை நாட்கள்ல அதிகமா வாகனங்களே அதிக மக்களையும் பார்க்கலாம். சனி ஞாயிறுல வெளிக்கிட்டீங்கன்னா வாகனத்தை ஓட்டவே இயலாது, உருளிதான் போகும். அவ்வளவுக்கு டிராபிக்கா இருக்கு. அவரடிய வீட்டுல விட்டுட்டு நடந்து வரலாம். ஓகே, நாம நேற்று சொன்ன மாதிரி இங்கிலாந்து அணி அந்த மற்ற பக்கம் அர்ஜென்டினா ரெண்டுமே அடுத்த சுற்றுக்கு வந்துட்டாங்க. ஆக புதுசா வரவனுக்கு கப்ப விட மாட்டோம்னு சொல்லி 4 டீமும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே வெண்டவங்க தான் எல்லா சுத்தி பார்த்தா சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. கப்புக்கு சொந்தக்காரங்க தான். என்ன ஒரு தடவை 2 தடவை 3 தடவை என்ன இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா எல்லாருமே இந்த உலக கண்டத்துக்கு சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. புதுசு யாரையும் விடல. அது ஒரு நாங்க எதிர்பார்த்த ஒரு சில அதாவது சில ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க, ஒரு புதுசா ஒருத்தருக்கு கொடுக்க போறாங்களோ, ஒரு நோர்வே மாதிரியான நாடுகள் சில வேளையில உள்ள பூந்து ஏதாவது மேஜிக் காட்டிடுவோம்னு பார்த்தா அப்படி ஒரு மேஜிக் நாங்க செய்ய விட மாட்டோம். நாங்க அண்ணன் தம்பி மாதிரிதான் அப்படின்ற மாதிரி. நோர்வே அணி தான் நாங்கள் இந்த 8 அணிகளுக்குள்ளையும் பார்த்தா நோர்வே அணி கொஞ்சம் எதிர்பார்த்தோம் இங்கிலாந்துக்கு சில வேலை ஏதாவது செய்திருவார்களாண்டு. ஆனா சந்துரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அந்த எப்படியாவது நீங்க அடிச்சு முன்னணி பெற்றாலும் துரத்தி அடிச்சு வெற்றி பெற்றுவோம், எங்களால முடியும்ன்றதை இங்கிலாந்து அர்ஜென்டினா ரெண்டுமே காட்டினாங்க. அந்த வகையில நாங்க இங்கிலாந்து அணியை ஆரம்பத்திலிருந்து போற்றுவது போல நாங்க சொன்ன அந்த 4 டீமும் அப்படியே வந்திருக்கு. வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள அணிகளாக நாங்க சொன்ன 4 அணிகள். இதோட போர்த்துகல், ஜெர்மனி, பிரேசில சொல்லி இருந்தாங்க. ஆனா இவங்க 4 பேருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதை நாங்க ஆரம்பத்தில இருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இனி அடுத்த சுற்று செமிஃபைனல் 2 இருக்குது. 14ஆம் தேதி இரவு, 15ஆம் தேதி இரவு 2 இருக்குது. அதுக்கு பிறகு 3rd பிளேஸ் ஃபைனல். இன்னொரு 4 மேட்சோட வேர்ல்ட் கப் முடிஞ்சுது. 4 போட்டி சரிதானே? இந்த 4 போட்டி நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. இந்த ரசிகர்களுடைய கணக்கு, இப்ப சமூக வலைதளத்துல பேசப்படுற விஷயம், இப்ப இருக்க அணியுடைய பலம் இதெல்லாம் பார்க்கும்போது இறுதி போட்டியில சந்திக்க போற 2 அணி எதுன்னு நினைக்கிறீங்க? கேட்ட நீங்க சொன்ன விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், விளையாடுகின்ற விஷயங்கள் பார்த்தா அர்ஜென்டினா, பிரான்ஸ் ரெண்டுமே சமன்ல கூட இல்ல. விளையாடிய சகல போட்டிகளிலும் வெற்றி, சகல போட்டிகளையும் வெற்றி பெற்று அரையிறுதி வரை வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பலம் என்று பார்த்தால் அவர்கள் 2 பேரும் இறுதி போட்டிக்கு வர முடியும். ஸ்பெயின், இங்கிலாந்து ரெண்டுமே ட்ரோ பண்ணிருக்காங்க. ஒரு மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ட்ரோ பண்ணி தான் வந்தாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வந்ததுக்கு பிறகு அது எப்படியுமே நாக் அவுட் தானே, வெற்றி பெற்று தான் வர வேண்டும். வெற்றி பெற்றே வந்திருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் பிரான்ஸ், அர்ஜென்டினாக்கு தான் நாங்கள் முதலிடங்கள் 2 இடங்களை கொடுக்க வேண்டும். சர்வதேச கணிப்புகளும் கூட பிரான்ஸ் வெற்றி பெறுவதற்கு 1வது இடமும் 2வது இடம் அர்ஜென்டினாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினுக்கு 3வது இடம், இங்கிலாந்துக்கு 4வது இடம் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அரங்குகளின் அடிப்படையில், கணிப்பின் அடிப்படையில் அதுக்கான சாத்தியக்கூறலும் சரிதானே. பிரான்ஸ், ஸ்பெயின் 2ல் 1 தான் வருவார்கள். 1வது இடம் 3வது இடம் வழங்கப்படுகின்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து இதுல 2ல 6வது உண்டு. அப்ப அவங்களுக்கு 2வது 4வது இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே எப்படி வரப்போகின்றது? அப்போ அர்ஜென்டினா கொஞ்சம் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இதுவரையும் கூடுதலான தடவைகள் இந்த வந்திருக்கிற டீம்ஸுக்கு அர்ஜென்டினா தான் கூடுதலான செமிஃபைனல் வந்திருக்கிற டீம். வாய்ப்பு இருக்கு. 7 தடவைகள் வந்திருக்கின்றார்கள். இங்கிலாந்து 4 தடவைகள் வந்த அணி, ஸ்பெயின் 3 தடவைகள், பிரான்ஸ் 5 தடவைகள் வந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையில் ஒப்பீட்டு அளவில் அர்ஜென்டினா வந்ததுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். வந்துதான் முடிப்பாங்கன்ற மாதிரி தான் அவங்க கொண்டு 4 அணிகளுக்குள்ளேயும் அர்ஜென்டினா தான் அதிகமா ஒரு இடத்தை பெரிய மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா இப்ப நேற்றைய நாள்லயும் ஒரு இடத்துல பார்க்கும்போது அர்ஜென்டினா அணிக்கான ரசிகர்களுடைய ஆதரவு அதிகம். மைதானத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, சமூக வலைதளத்திலையும் சரி, தொலைக்காட்சியில பாக்குற அந்த எண்ணிக்கையிலையும் சரி அதிகமான ரசிகர்கள் வந்து அர்ஜென்டினாக்கு இருப்பதான் சொல்லப்படுது. ரசிகர்களை தாண்டி சந்துரு இந்த கடைசி 2 மேட்சை நான் பார்த்ததுல எகிப்து, அதே மாதிரி இன்றைய இந்த போட்டிகளை பார்க்க மற்ற அணிகள் கோல் அடிச்சுட்டாங்க. லீடிங்ல இருக்கேக்க துரத்தி அடிச்சு எக்ஸ்ட்ரா நிமிஷத்துக்குள்ள போட்டியை கொண்டு போய் அதுக்குள்ள பிறகு 2 கோலை அடிச்சு அந்த ஃபைட் இருக்குதானே கடைசியில ரைட் அர்ஜென்டினா தோத்துருமோ, சமன்லயோ எல்லாம் இவங்களோட கதை முடிஞ்சிருமோன்னு சொன்னா அந்த நிலைமை எல்லாத்தையும் மாத்துறாங்க. கடைசி நேரம் வரையும் எந்த விதமான விட்டுக்கொடுப்பும் இல்லை. கடைசி 1 செகண்ட் வரையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள், கோல் அடிக்கின்றார்கள். இது அவர்களிடம் பலமாக இருக்கின்றது. பலையினம் அவர்கள் கோல்களை விடுவது சகல போட்டிகளிலும் இங்கேயோ 1 கோலை ஆப்போசிஷன் டீம் அடிச்சிடும், திரத்தி அடிச்சுதான் வெற்றி பெறுவாங்க. இதுதான் நடந்திருக்கு அர்ஜென்டினா வரலாறு.
இறுதிப் போட்டியும் அந்த மாதிரி ஒரு வரலாறு பதிவு செய்ய வாய்ப்பு 90% இருக்கு. இந்த இங்கிலாந்து அர்ஜென்டினான்றது எப்பவுமே சுவாரஸ்யமான கதை. 62ஆம் ஆண்டு 2 அணிகளும் உலக கிண்ணத்துல முதல் சந்திக்கிறாங்க. முதலாவது போட்டியில இங்கிலாந்துக்கு வெற்றி கிடைக்குது. 66லயும் அதே நிலைமை வருது. ரைட், முதல் 2ஐயும் வென்றதுக்கு பிறகுதான் 82ஆம் ஆண்டு மரடோனா குவார்டர் ஃபைனல்ல அந்த கையால கோல் அடிச்சது, இந்த கோல்ட் ஹேண்ட் சொல்லி அந்த வெற்றி ஒன்று வரும். அதோட இந்த இங்கிலாந்து அர்ஜென்டினா மோதல்ன்றது சண்டை 2 எதிரிகள் அடிபடுற மாதிரி சண்டை. 98ஆம் ஆண்டு உலக கிண்ணம் அந்த போட்டி நானும் பார்த்திருக்கிறேன். 2-2 சமன்லை வரும், பெனால்டியில போய் அர்ஜென்டினா வெல்லும். 2002ஆம் ஆண்டு பெக்காம் உச்சபட்சத்தில் இருந்த வேளையில் இங்கிலாந்து ஒரு கோலை அடிச்சு அர்ஜென்டினாவோட வென்றதோட அந்த எதிரிகளோட சண்டை நிக்குது. 24 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வேர்ல்ட் கப் பாப்போம். நாங்க விட மாட்டோம், கடைசி வரைக்கும் இங்கிலாந்து பக்கம் தான் இருக்கிறோம். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா நிறைய டஃப்பான 50-50 இருக்க போற மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அர்ஜென்டினா மேட்ச் பெனால்டி வரையும் போய்த்தான் இறுதி போட்டிக்கு அணி வர போகின்றது என்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. பிரான்ஸ் ஸ்பெயினிலும் பார்க்க விறுவிறுப்பான போட்டி என்பது அர்ஜென்டினா இங்கிலாந்து போட்டி தான். ஓகே, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. நீங்க சொல்லுங்க பாப்போம். 4 அணிகள் இருக்கு. எந்த அணியையும் வந்து குறைச்சி மதிப்பிட இயலாது. எந்த அணி நீங்க நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு சொல்லி வழங்குறாங்க மோட்டோல் என்ஜின் ஆயில், ஹோண்டா வாகனங்களுக்கான சரியான நல்ல என்ஜின் ஆயில் மோட்டோல் என்ஜின் ஆயில். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு NS ரத்னம் மோட்டார்ஸ் விநியோகஸ்தர்களாக இருக்கின்றார்கள். இவர்களிடம் நீங்கள் மோட்டோல் என்ஜின் ஆயிலை வாங்கினால்தான் உங்களுக்கு தரமான நம்பர் 1 குவாலிட்டியான மோட்டோல் என்ஜின் ஆயில் கிடைக்கும். அதே போல ஐடியம் இப்பொழுது வவுனியா நகரத்திலே உங்களுக்கு எல்லா வகையான கொழும்புக்கு வந்து நீங்க என்னென்ன பட்ட படிப்புகள் டிகிரிலாம் நீங்க கொழும்புல படிச்சீங்களா ஐடிஎம்ல, அதே எல்லா வகையான படிப்புகளை நீங்க இப்ப வவுனியாவில் உங்களுக்கு பக்கத்திலேயே படிக்கலாம். எந்த செலவும் இல்லை, எந்த நேரமும் இடையவும் இல்லை. ஈஸியா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போய் வரக்கூடிய வகையில அருகாமையிலே இருக்கு ஐடியம் வவுனியாவில். குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. அங்கே சென்று மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அண்மைய மாவட்டங்களில் உள்ளவர்கள் கூட நீங்கள் இலகுவாக அங்கே சென்று கற்கிணறிகளை கற்றுக்கொள்ள முடியும். தினசரமும் போய் வரக்கூடிய போக்குவரத்துகள் கூட உங்களுக்காக அங்கே காணப்படுகின்றன.